ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amazon. நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் பெரிய அன்பாக்சிங் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்ஃபுல் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ எங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு இல்லாமல் டேரெக்டாக நம்ம whirlpool.comலேயே நம்ம போட்டிருந்தோம். whirlpoolindia.com. ஸோ அதுலேயே நம்ம போட்டதுனால இதில் நமக்கு 536 நமக்கு கூப்பன் வச்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மைனஸ் பண்ணி 10,730 ரூபா இதோட ப்ரைஸு, டோட்டல் ப்ரைஸு. ஸோ அந்த கூப்பன் மைனஸ் ஆக நமக்கு 536 மைனஸ் ஆக 10,193 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ அன்பேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக படிச்சுட்டு நீங்கள் அன்பேக்கிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதோட பில் பார்த்திங்கன்னா நமக்கு நான் தெளிவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வேர்ல்ஃபுல் டேரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நிறைய கிஃப்ட் வச்சு தராங்க. ப்ளஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் தராங்க. ஸோ அது ஃப்ரீயாக இன்ஸ்டாலும் பண்ணி தராங்க. ஸோ எல்லா ஆன்லைன்லையும் தராங்க, இருந்தாலும் இதுலேயும் பண்ணி தராங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் எங்கள் பிரதர் வாங்கியிருந்தார். ஸோ பிரதரோட மகளும், அதாவது என்னுடைய அண்ணன் பொண்ணும் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு, கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் தான். ஸோ இந்த பாக்ஸ் கீழே அப்படியே தூக்க வேண்டியதான். ஸோ இது எல்லா மெஷினுக்கும் இதே மாதிரி தான் ப்ராப்பராக பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ள ஒரு கவரு, மேலே காட்டன் பாக்ஸு, அண்ட் 5 இயர் வாரண்ட்டி நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வாஷ் மோட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த வாஷிங் மிஷின் நமக்கு ப்ரைஸபிள் ஓகே அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எனர்ஜி கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா பர் சைக்கிளுக்கு 0.0112. ஓகே, ஸோ அந்தளவுக்கு தான் நமக்கு 122 அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பஜர் சவுண்டு, ஷோக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதாவது 15 மினிட்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது 50 to 40ல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்பி சுற்றி இது நமக்கு அதுவே ஊற வச்சுக்கும். அப்புறம் அதுவே துவைச்சி கொடுத்துரும். ஸோ அந்த மெத்தட் இதில் கொடுத்துருக்காங்க. செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெலிகேட் நமக்கு நார்மலாக துவைக்கணும், அதாவது ரொம்ப ஒரு சாஃப்டான கிளாத்தை துவைக்கணும் அப்படின்னா டெலிகேட் வச்சுக்கலாம். நார்மல் கிளாத்னால் நார்மலாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப கேஷுவலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் நம்ம அந்த போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெவி அப்படிங்கும்போது ஒரு ஜீன் பேண்ட்டோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை போர்வையோ அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு நம்ம வாஷில் இருக்கும். அண்ட் நம்ம ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணும்போது தண்ணி ட்ரைன் வெளியாகும். ஸோ அதுக்காக இந்த ரெகுலேட்டர் சுவிட்ச். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரையர் சுவிட்ச். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 மினிட் வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ 3 மினிட்டும் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது எக்கோ டைமில் நமக்கு இருக்கும். எக்கோ மீன்ஸ்னால் நமக்கு பவர் சேவிங், அவ்வளோதான், வேறு கான்செப்ட்டில். ஸோ 7 kg இருக்கக்கூடிய இந்த வேர்ல்ஃபுல் ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது பாடி டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் வந்ததுமே நம்ம செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கும்போது நமக்கு பார்த்து வாங்கியிருப்போம். ஸோ ஆன்லைனில் வரும்போது ஏதாவது பாக்ஸிங்கில் ஏதாவது நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்றியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்லெட் ஹோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் சைஸ் தான், ரெகுலர் லென்த்து தான். தென் பார்த்திங்கன்னா என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ நமக்கு ட்ரையருக்கு நமக்கு அந்த லாக் மூடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உள்ள 2 ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. மேலே டாப் டு பாட்டம் நமக்கு ரொம்ப ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷில் நம்ம மோத அந்த அழுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஹோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, தண்ணி நம்ம இன்லெட் விட்டுறதுக்காக. இதில் ஸ்பின் ஆப்ஷனுக்கும் வாஷ் ஆப்ஷனுக்கும் நமக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாஷ் ட்ரம்முக்கு நமக்கு தண்ணி ஊற்றும். ட்ரைனுக்கு மாற்றும்போது ட்ரையரில் போய் நமக்கு தண்ணி ஊற்றும், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லிட்டை மாட்டுறதுக்கு ஒரு சின்ன ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த வேர்ல்ஃபுல் வாஷிங் மிஷினில். அடுத்து ட்ரையர் பார்த்தலாம். ட்ரையரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சுவிட்சை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டோர் கொடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு டைம் நம்ம மூடிட்டு மறுபடியும் ஆப்ரேட் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் நமக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு இந்த வேர்ல்ஃபுல் வாஷிங் மிஷினில் இருக்குது. இந்த ஏஸ் சூப்பர் சோக் 7 kg மாடல் நிறைய பவர் சேவிங் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு சிங்கிள் மேன் நம்ம தூக்கிடலாம். ஸோ வெயிட்லெஸ் தான். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீழே 4 வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஆங்கிள் வால்வ் இருக்குல்ல, தண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இதில் இந்த மாதிரி ஹோஸை நம்ம ரப்பர் ஹோஸை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் இதோட அவுட்புட்டை பேக் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் கனெக்ட் பண்ணிடுறோம். அதே போல் அவுட்லெட் ஓசியும் நமக்கு அது கொடுத்த ப்ரொவிஷனில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறதாம். ஸோ இந்த லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த வேர்ல்ஃபுல் மூடி பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கீழே போட்டோம்னா ஸ்க்ராட்ச் ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை இதில் இருக்காது.
அடுத்து நம்ம தண்ணி திறந்து விட நம்ம வந்து ஃப்ளோ செக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு டேரெக்டாக நம்ம தண்ணி குடத்துல தூக்கி ஊற்றிக்காமல் இந்த மாதிரி நம்ம ஹோஸ் கனெக்ட் பண்ணிக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்பிக்கும். அதே போல் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாஷ் மோட்ரு எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லைட்டை ரன் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக செக் பண்ணிக்கும் போது நல்ல விஷயம். ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் போடுறதே ஒரு பயந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ப்ராடக்ட் நமக்கு தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து வேர்ல்பூலுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரையர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரையரும் நமக்கு வந்து சூப்பராக ரன் ஆகுது. ஸோ இந்த ட்ரையருக்கு நமக்கு எப்போ எல்லா வாஷிங் மிஷின்லையும் இருக்கிற மாதிரியான அந்த பிரேக் சிஸ்டமும் இதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரையர் ட்ரம் ஆட்டோமேட்டிக்காக நின்றுது. ஸோ நல்ல விஷயம் தானே. ஆல்ரெடி சாம்சங் வாஷிங் மிஷின் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.